எங்க அண்ணா துள்ளாத மனமும் துள்ளும்ல, கக்கூஸ்ல உட்காந்து அழுவாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அழுததை பார்த்தது மனசே சரியில்லை. எந்த பிரச்சனைக்கும் வாயை திறக்காம இருந்தா போதும்னு சொன்னாரு பாருங்க. அதை கேட்டு அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி உருண்டோட தானி தேவை எருளும் அது போல வாழ்க்கை ஓடவே ரெண்டு அன்புள்ளம் தேவை. நம்ம எல்லாரையும் பார்த்தோம், எல்லாரும் அரசியல் தலைவரையும் பார்த்தோம். இவர் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கணும். அவர் பார்க்கணும், அவர் பார்க்கணும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா இவன் மேல அவதூறு பரப்புற மாதிரி. என்ன திட்டினா இவனை திட்டுற மாதிரி, என்ன பைத்தியக்கார கூட்டி திட்டினா இவனை பைத்தியக்கார திட்டுற மாதிரி. ஏன்னா எனக்கு இவனுக்குமான இருக்கிற உறவு அப்படி, கொட்டையும் குஞ்சுமான உறவு, பிரிக்கவே முடியாது. அது ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. திமுக போராடிட்டு இருக்கு. ஒன்றியம் தமிழுக்கும் தமிழ் உரிமைக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குங்கிறது திமுக எதிர்க்குது. இவன் எதிர்க்கிறானா, இவன் பேசுறானா, கீழடியோட அறிக்கையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு இவன் குரல் கொடுத்தானா? இந்திய ஒன்றியத்தில் ஒரு திட்டங்களுக்கு கூட தென் மாநிலங்கள் பெயர்ல இல்ல, எந்த மொழியிலுமே தென் மாநில மொழிகள்ல பெயர் இல்ல, தமிழ்லையும் இல்ல. நம்ம கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு, இந்தியா ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு 3500 கோடி ரூபாய் நிதியை சமரச சிக்ஷா அபியானுக்கு நிறுத்தி வச்சிருக்க ஒன்றிய பிஜேபி அரசு. இவன் கேட்டானா? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? இத்தனை பேரை கொன்னுட்டு ஓடி ஒழிச்சு பிரஸ்காரங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம திரும்பி கூட பார்க்காம ஓடிக்கிட்டு ஏங்கள் இந்த வேலை உங்களுக்கு? இது எல்லாத்தையுமே திமுக தான் பண்ணுச்சு அப்படின்னா அத்தனை கேமராவை பறக்க விட்டீங்களே அங்கள். நீங்க அந்த கேமரால இருந்து எடுத்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் படம் போட்டு காட்ட வேண்டியதானே? இந்த பாரு திமுக பண்ணிருக்கு, இல்லன்னா அவங்க தான் பண்ணாங்கிறத காட்ட வேண்டியதானே? 12 மணிக்கு கூட்டத்துக்கு வரேன்னு ஏன் சார் நீங்க 7 மணிக்கு வந்தீங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்லைன்னா எதுக்கு சார் உங்களுக்கு இப்படி ஒரு அரசியல் கூட்டம்? ஆம்புலன்ஸ்ல மக்களை கொண்டு போகும்போது இது யாருப்பா எங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விளையாடுறதுன்னு நக்கலை வேடிக்கைத்தனம் பண்ணி வஞ்சரை உள்ள ஜீவன் கூட பண்ணாததை பண்ணீங்க இல்லையா? அது ஏன் சார் பண்ணீங்க? நிலைமை மோசமா போகுது, மக்கள் கொத்து கொத்தா விழுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வளர்ந்து கிட்டவே உங்க கட்சியில இருக்காங்க, அவனை கூப்பிட்டு ஆதவர்ஜுனா நான் பேசவா இல்ல நான் கண்டினியூ பண்ணவா ஸ்டாப் பண்ணவான்னு கேட்டீங்களே, அது ஏன் சார் பண்ணீங்க? மக்கள் உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சுதா? உங்க கூட்டத்துல இருந்து சில தற்குறிகள் பேசினாங்க இல்லையா, டெட் பாடியை கொண்டு கூட்டத்துல போட்டாங்க, வந்தவங்களை ஊசி போட்டு கொன்னுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது இல்லையா? என்னையவே சொல்றாங்க, நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா என்னையவே எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அழுகிறேன்டா, இதுக்குதான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் என் ரேஞ்சுக்கு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஒரு குட்டி கதையில இருந்து ஆரம்பிப்போமா? ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள சண்டை வேண்டாம், ஒரு சமரசமா போயிருவோம். போதுறாங்க. இத பார், உன் வீக் பாயிண்ட் என்ன எனக்கு தெரியும், கரெக்டா அந்த இடத்துல அடிப்பேன். அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம 2 பாக்கெட்லயும் கைய விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு அது அந்த காலை கிட்ட காட்டுறான். கால் அப்படியே சடனா நின்னு அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லு கட்ட சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உன் மூளை பிரமாதமா வேலை. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லு கட்ட காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க.
உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முதலிடம், கல்வியில் தமிழ்நாடு முதலிடம், வேலைக்கு செல்லும் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். அப்ப ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கையில் இருக்குது. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில, இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். போகும்போது ஒன்னே சொன்னீங்க, யாரோ என் வண்டி பின்னாடி வந்து விபத்து ஆகாம சேஃபா போங்க எல்லாம் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு போறாரு. அந்த மனசு யாருக்கு வரும்? உங்க ஸ்டாலின் ஒரு ஸ்பீச் எல்லாம் சொல்லிக்கிறானா? 4 வருஷமா குடுக்காத துட்டு அவன் வந்து கோடை காலம் 2000 ரூபாய் குடுக்குறானு. இத்தனை வருஷமா கோடை காலம் வரலையா அவனுக்கு? இந்த வருஷம் தான் கோடை காலம் வந்து 2000 ரூபாய் கொடுத்தான அவன். அது ஒரு ஆச்சா ப்ரோ. எல்லாருமே அசிங்கமா பேசுறாங்க. அது ஒரு ஆச்சா பஸ். திமுகவோட அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. இனி உங்களால தமிழ்நாட்டை ஆள முடியாது. போட மாடையா? நான் சாரி. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சிவா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு பாத்துக்கலாம். சாரி சார், நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் தூங்க மாட்டேன். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? உன பத்தி எனக்கு தெரியாதாடா? சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரினே, கேப்பாரிக்கு கேரியர் தூக்குற கேப் மாரினே, முண்டச்சிக்கிட்ட முடிச்சோக்கி மண்டவளத்தெல்லாம் தண்டவளத்துக்கு ஏத்துக்க வேண்டாம். ஜாகிரதா. அவரை பார்க்கணும். இதுவரை ஒரு ரசிகரா வந்திருக்கோம். இப்போ ஒரு தலைவரா வந்து அவர் எப்படி பேசுறாரு, மக்களுக்காக என்னென்ன பேச போறாருன்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்திருக்கோம். ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும். எல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. இப்போ என் பசங்கள்லாம் வளர்ந்து வர டைம்ல அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டா பண்ணுவாரு. எஜுகேஷன்லேருந்து இந்த நாட்டை எப்படி ரன் பண்ணணுன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும். வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீம் எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்பாவோட அவருக்கு ஃபேன் ரொம்ப. அதுல இருந்து அப்படியே எனக்கு வந்துச்சு. அடி பாவி மகளே. அவரை பார்த்தா அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். மேய்க்கிறது எருமதுல எவ்வளவு பெருமை பத்தி. வண்டி உருண்டோடா தானி தேவை, எல்லோரும் அது போல வாழ்க்கை ஓடவே 2 அங்குள்ளம் தேவை. வந்துட்டாயா. தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா வா, தலைமை ஏற்க வா, தலைமை உரைத்தா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேலூரில் இதோ உங்கள் முன்னால்.
மணமகனே மணமகனே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றேன். அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? ஸ்டாலின் அங்கிள் உதவாக்காரன் துப்புக்கட்ட பையன். ஒவ்வொரு இவிஎம் மெஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்து அழுத்துங்க. எப்படி? லோச்சக் மொச்சக் மொச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக். அவ்வளவுதான். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான். மக்களோட மக்களா நிக்கிறான். இவன் ஒருத்த அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி. ஒரு ஆட்டையே அளவச்சிட்டாடா, கண்ணீரெல்லாம் வருது. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டேன். இப்படி மாநாடு போட்டு மக்களை கொல்லத்தான் கட்சி ஆரம்பிச்சியாடா மடக்கு ஊதி? Will dir den Ball nicht geben? Oh, Schatz, da musst du doch nicht weinen. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிஎஸ்சி ஜுவாலஜி. நான் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு, தளபதியை பார்க்கணும்னு வந்தேன். எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அந்த இதுல படிப்புலனா இன்னொரு நாள் நான் பார்த்துப்பேன், மார்க் எடுத்துப்பேன், எல்லாம் பண்ண முடியும். ஆனா தளபதி எனக்கு விட்டா என்னால எப்பயுமே பார்க்க முடியாது. அதனால தளபதிக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். டேய் லூசாடா நீ. ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா, லூசுடா, லூசுடா. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? ஒரு எலெக்ஷன்ல அவங்க அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு கட்டாம நாட்டை ஏமாத்துன நீ ஊழலை ஒழிப்பேன்னு பொய் பேசுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ஏண்டா மடக்கு ஊதி, உன் சொந்த பிரச்சனைக்கே வாயை திறக்க மாட்டேங்கிறியே, நீ எப்படிடா எங்க பிரச்சனையை தீர்க்க போற?
இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறான். 2026 விஜய் சார் தான் வருவாங்க. நாங்க ஓட்டு போடுவோம் அவளுக்கு மட்டும்தான். நாங்க வருவோம் விஜய் பாக்கிறதுக்கு மட்டும்தான். கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. கோயம்புத்தூர் மாடாடு, சிஎம் மாடாடு, சேலம் மாடாடு, மதுரை மாடாடு எல்லாம் பண்ணும். நம்ம அக்ரஞ்சேரி விஜய் வர போறாரு. நம்மளுக்காக ஓட்டு நாங்க போடுறோம். விஜய் வரணும் கன்ஃபார்ம். நாங்க வர்றோம். நீங்களா யாருடா? How do I tell you? நம்ம நரிக்குறள் மாநாடு மொத்தமா 105 பேர் இருக்கிறோம். நம்ம 105 பேர்ல எல்லாம் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு மட்டும் தான் வந்து சேரும். என் பிள்ளையும் எவங்கிட்டயாவது ஏமாந்துருந்தா இப்படித்தான் எங்கேயாவது பைத்தியமா அலையும். இல்ல எவ்வளவு பணம் குத்தி மறிக்கினாலும் நாங்க விஜய்க்கு மட்டும்தான். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. நாங்க இங்க 1 கிலோமீட்டர் தான் வரும். அவ்வளவு தூரம் நடந்து வந்துக்கிறோம். நாங்க எல்லாருமே இப்போ எல்லாரும் எங்க ஊர்ல எல்லாம் சண்டை பண்றாங்க. நீங்க ஏன் போறீங்க? நம்ம வீடு கொடுத்துக்கிறாங்க, வாசல் கொடுத்துக்கிறாங்க, பணம் கொடுத்துறாங்க. அதெல்லாம் நம்ம பணம் தான், அதெல்லாம் நம்ம வீடு தான். அதெல்லாம் அவங்க கொடுத்ததுல நம்ம கிட்ட ஏமாத்துறது. அதுக்காக நம்ம கொடுத்துக்கிறாங்க. அப்ப நாங்க விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போறோம். என்ன பண்ணா பண்ணிக்கோங்க. நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் ஓட்டு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சொத்து வேணா, சுகம் வேணா, பூமி வேணா, நித்தி வேணா, பூமி நோக்கம் எல்லாம் வேண்டாம். விஜய் அண்ணா வந்தா போதும். நம்மளுக்கு விஜய் வந்தா போதும். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். அதுக்கு சுறான் பேர் வச்சிட்டாங்க. ஐயோ அம்மா, உண்மையான பேரே சுறா. எப்ப பிறந்த? 2010. 2010 சுறா ரிலீஸ் ஆனப்பயா? அதனால வீட்ல வச்சிட்டாங்களா? வேற ஊர்ல சுறா தான பேரு. அவங்க அம்மா ஒரு தீவிரமான விஜய் ஃபேன். ஓ, அதனால அவனுக்கு அவங்க அம்மா அண்ணனா ரொம்ப பிடிக்கும். நக்கல்யா அவனுக்கு. தீவிர விஜய் ஃபேன். எங்க ஃபேமிலி ஓட்டு தளபதிக்கு தான். ஓகே, உனக்கு சுறான் நேம் வச்சிட்டாங்க. அதனால நீங்க எப்ப விஜய் ஃபேனா மாறுனீங்க? நான் பிறந்ததுல இருந்தே விஜய் ஃபேன் தான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் பைத்தியமா? நம்ம தளபதி விஜய் டிவிகே கட்சி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வேலூருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. அவரை நீங்க பார்க்க போறீங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்க போறேன். தளபதி பார்க்கறது வந்து ஒரு வரம் தான். அவர் பார்த்தா, அவர் தூரத்துல இருந்து பார்த்தாவே எங்களுக்கு வரம் தான். இப்போ வந்து கிட்ட போயிட்டு பார்க்கறது வந்து இன்னும் அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. நைட்ல இருந்து சாப்பிடல, தூங்கல, எப்ப காலையில ஆகும் அந்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.